ஹலோ ரைடர்ஸ். நான் லாஸ்ட் வீடியோவில் ஜூபிட்டர் பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஸோ அதில் ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து ப்ரோ அதில் வந்து ஆடியோ கிளியராக இல்லை, கொஞ்சம் கிளியராக போட்டு வீடியோ அப்லோட் பண்ணுங்கள், நிறைய ஃபீச்சர்ஸ் நீங்கள் சொல்ல மறந்துட்டீங்க, ஸோ அதையும் கொஞ்சம் கிளியராக போட்டு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தார். ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வந்து ஒரு ப்ரீமியம் லுக்கு கொடுக்குது வண்டி. பாருங்க. ஓகே, நான் ஃப்ரண்ட்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணிடுறேன். ஸோ ஃப்ரண்ட்டு மட்கார்டு இது மெட்டலில் கொடுத்துருக்காங்க. இது ஏபிஎஸ் பிளாஸ்டிக்கு. ஏற்கனவே நான் சொல்லியிருந்த மாதிரி கனெக்டட் டிஆர்எல் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஃபுல் எல்இடி செட்டப்பில் வருது இந்த வண்டி. ஹெட்லைட் ப்ளஸ் ஃப்ரண்ட்டு டிஆர்எல், பேக் ரியர் லைட், ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எல்இடியில் தான் கொடுத்துருக்காங்க. இது பார்த்திங்கன்னா ஸ்மார்டெக்ஸ் கனெக்ட் அப்படின்னு வருது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ப்ளூடூத் கனெக்டிவிட்டியும் இருக்குது. ஸோ அப்படியே வந்தீங்கன்னா இந்த பக்கம் டிவிஎஸ் ஐகோ அசிஸ்ட் போட்டிருக்காங்க. இது என்னென்னா, நான் லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருப்பேன், அசிஸ்ட் ரெடி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வரும் அப்படின்றது. ஸோ அதுதான் வந்து டிவிஎஸ் ஐகோ அசிஸ்ட்டு. அப்படியே ஃப்ரண்ட்டில் வந்தீங்கன்னா ஸோ யூஎஸ்பி சார்ஜிங் போட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ சிங்கிள் கீ இக்னிஷனுக்கு, பெட்ரோல் டேங்க்குக்கு ப்ளஸ் சிங்கிள் கீ தான். நான் அதை ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ புஷ் பண்ணி ஸோ அது இக்னிஷன் வந்து ஆஃபில் இருக்கணும். இக்னிஷன் ஆஃபில் வச்சுட்டு புஷ் பண்ணி ரைட்டில் திருப்பினீங்கன்னா ஃபியூல் டேங்க் ஓப்பன் ஆகிடும். ஸோ அதே மாதிரி இக்னிஷன் ஆஃபில் இருக்கும்போது லெஃப்டில் ரொட்டேட் பண்ணிங்கன்னா ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் ஓப்பன் ஆகிடும். ஓப்பன் ஆகிடுச்சு. இங்கே ஒரு லென்த்தான சீட் கொடுத்துருக்காங்க, லாங்கஸ்ட்டு சீட்டு. தாராளமாக 2 பேர் ட்ராவல் பண்ணலாம் இதில். ஸோ அதே மாதிரி ஸ்டோரேஜ் ஸ்பேஸும் பார்த்திங்கன்னா 33 லிட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த செக்மெண்ட்லேயே இது தான் வந்து ஹையஸ்ட்டு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ்ன்னு சொல்லலாம். ஸோ இந்த வேரியண்ட்டில் பார்த்திங்கன்னா கிக்கரும் வருது. இது வந்து ரியர் வியூ. ஸோ ஃபுட் ஸ்பேஸும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வைடராகவே இருக்குது, பெருசாகவே இருக்குது. பில்லியனோட ஃபுட் ரெஸ்ட்டுமே நல்லா வைடாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ரண்ட்டில் வந்து மொபைல் வச்சுக்கிற மாதிரி ப்ளஸ் க்ளவ் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க, க்ளவுஸ் வச்சுக்கலாம். ஓகே, டிஸ்பிளேயில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். இதில் வந்து ப்ளூடூத் கனெக்டிவிட்டி இருக்குது.
10x10 நேவிகேஷன் இருக்குது. ப்ளஸ் ஃபியூல் கேஜ் இருக்குது, ஓடோமீட்டர் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா ட்ரிப் 1 ட்ரிப் 2. ஸோ எவ்வளோ ரேஞ்ச் இப்போ இருக்க ஃபியூலுக்கு எவ்வளோ ரேஞ்ச் வரும் அப்படின்றதையும் இங்கே கொடுத்துருக்காங்க. டைமும் நம்மளுக்கு வந்துடுது இதில். ஒரு பிரேக்கோட சேஃப்டி லாக் கொடுத்துருக்காங்க. சைட் ஸ்டாண்டு இன்ஜின் கட் ஆஃப் சுவிட்ச் கொடுத்துருக்காங்க. ஸோ சைட் ஸ்டாண்டு போட்டிருக்கும் போது நமக்கு வண்டி ஸ்டார்ட் ஆகாது. ஸோ நான் இந்த வண்டியை ரோட்டில் ஓட்டிகிட்டு போகும்போது பார்த்திங்கன்னா நிறைய பேர் என்ன கேட்டாங்க அப்படின்னா, இது என்ன இவி வெஹிக்கிளா அப்படின்னு கேட்டாங்க. இல்லை, இது நார்மல் பெட்ரோல் வெஹிக்கிள் தான். கிலோமீட்டருக்கு 50லேருந்து 55 வரைக்கும் கம்பெனி கிளைம் பண்ணுறாங்க. ஸோ எவ்வளோ மைலேஜ் கொடுக்குதுன்ற அந்த மைலேஜ் டெஸ்ட் வீடியோவும் நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ ஏன் இவி வெஹிக்கிள்னு கேட்குறாங்க அப்படின்னா, ஸோ இதோட ப்ரீமியம் லுக் தான் டிஆர்எல். ஏன்னா இவி வெஹிக்கிளில் தான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் எல்இடி கான்செப்டில் வெஹிக்கிள் வருது. ஸோ இது எல்லாமே ஃபுல் எல்இடின்றதுனால பார்க்குறதுக்கும் இவி மாதிரி தான் இருக்குது. ஓகே கைஸ், இன்னொரு சப்ஸ்கிரைபர் என்ன கேட்டிருந்தாரு அப்படின்னா, நீங்கள் வந்து டிவிஎஸை ப்ரொமோட் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்டிருந்தாரு. அப்படி இல்லை, என்னோடய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ. ஏன்னா ஒரு சில பேர் வந்து நம்ம வண்டி பார்ப்போம், பட் அவங்கக்கிட்ட போய் நம்ம இப்போது வண்டி எப்படி இருக்குது, என்ன மைலேஜ் அப்படின்னு கேட்குறதுக்கு நம்ம யோசிப்போம். ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் பார்த்திங்கன்னா யூடியூப் வந்து ஒரு நல்ல பிளாட்ஃபார்மு. ஸோ இந்த மாதிரி நம்ம வீடியோ அப்லோட் பண்ணும்போது அதை அவங்க வந்து ஈஸியாக பார்த்துக்க முடியும். ஸோ தேங்க்யூ கைஸ். வேறு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.